குட் மார்னிங். முதல் நாள் வாகமன் ஹாஸ்டலில் தூங்கி எழுந்தாச்சு. வெளியே போய் பேசலாம், எல்லோரும் தூங்குதாங்க. குட் மார்னிங், நான் வேலு. இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். முந்தின எபிசோடு பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வாகமன் வந்திருக்கோம். மான்சூன் கேரளாவில் மான்சூன் டைமில் நம்ம கேரளா வந்திருக்கோம். ஆலப்பில் போய் சுற்றி பார்த்துருப்போம். முந்தின வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போது நேற்று இறங்கணும். இன்றைக்கி கேரளாவில் 3வது நாள். ஃபஸ்ட்டு நாள் ஆலப்பில் போய் சுற்றி பார்த்தோம். 2வது நாள் வாகமன் இறங்கி ஒரு ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு வந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு 3வது நாள். நான் ஹாஸ்டலில் சுற்றி காமிக்கவே இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது. ரைட்டாக உங்களுக்கு ஹாஸ்டலில் சுற்றி பார்க்க எந்த ஏரியாவில் நம்ம ஹாஸ்டல் அமைஞ்சிருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ரூமை காமிச்சிட்டு அப்படியே வெளியே சுற்றி காமிக்கிறேன். வாங்க. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துக்க ரூம்பு. இது ரொம்ப பட்டு நம்ம திங்ஸு பாருங்கள். 3 பாத்ரூம் விட்டுருக்காங்க. 1 2 3 பாத்ரூமு. நீட்டாக பாத்ரூமு, சவல், வாஷ் பேஷன், ஹீட் வாட்டர் கூட வரும், வெந்நி வரும். எல்லோரும் தூங்குறாங்க, டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம். அப்படியே வெளியே போய் காட்டுறேன். இதுதான் நம்ம தங்கியிருந்த ஹாஸ்டலு. நேற்று நைட்டு ஃபயர் கேம்ப் போட்டாங்க. கொஞ்ச நேரம் இதில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணோம். நைட்டு வரதுக்கு 6 மணிக்கெலாம் ஹாஸ்டலுக்கு அந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்தாச்சு. டயர்ட் ஆகிடுச்சு, அதனால் பெருசாக வீடியோ எடுக்கலை. அதுதான் கிச்சன், இது ரிசப்ஷன், இது கீழே மேலே எல்லாமே இருக்குது. ரூம்ஸு, பெட்ரூம் பார்க்கிட்டு இருக்குது. அங்கே போய் சாப்பிட்ணும். 100 வாட்டி சுற்றி காமிக்கிறேன். ஹாஸ்டலில் தண்ணியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பில்டிங் தவிர அந்த மலையில் 2-3 பில்டிங் இருக்குது. அதில் ஒரு 2-3 பில்டிங் இருக்குது. அதில் ஒரு பில்டிங் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இப்போ ஆக்டிவிட்டி ஏரியா மாடியில் வச்சுருக்காங்க. 3வது மாடியில் நான் போகலாம். இந்த மலையை பாருங்கள், பச்சை மலை செம்ம அழகாக இருக்குல்ல. இதில் ஒரு ஒத்தடி பாதை இருக்குது. இதில் இறங்கி அதில் மலை மேலே போய் உட்கார எனக்கு ஆசை. இன்றைக்கி நம்ம வெளியே சுற்றுறோம். நாளைக்கு காலையில் இறங்கி மேலே போய் கரெக்டாக 1 ஹவர் கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அந்த மலை மேலே நாளைக்கு போவோம். அது ஒரு வீடியோவை நான் போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே போகலாம். நல்ல பெரிய டிவி கொடுத்துருக்காங்க. சினிமா பார்த்துக்கலாம், யூடியூப் பார்த்துக்கலாம், இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, ஒய்ஃபை ஃப்ரீ. அழகான 1 2 3 4 5 பெட்டு கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸ் பண்ணதுக்கு. நேரத்தில் கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். டேபிள் டென்னிஸ், அது போக இது ஒரு சின்ன கேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் நாங்கள் விளாண்டோம். இது அப்படியே தள்ளி விளாடணும். விளையாண்டோம். கேரம் போர்டு கூட இருக்குது. கேரம் போர்டு விளாட்றோம். கேரம் போர்டு விளாண்டுக்கலாம். காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு அது கூட வச்சுருக்காங்க. நமக்குலாம் இது வேண்டாம். செம்மையாக வச்சுருக்காங்க பாருங்கள். செம்ம நீட்டாக இருக்குது. நைட்டு யாரும் ஃபேன் ஆஃப் பண்ணாமல் போயிட்டாங்க. அன்றைக்கி ஆஃப் பண்ணிடுமா? ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நேற்று நைட்டு ஃபுல்லாக இதுதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு 3 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட.
ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு தான் புக் பண்ணியிருந்தேன். பிறகு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் கூட ஒரு நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். நேற்று நைட்டே பண்ணிட்டேன். 2 நாளைக்கு ஸ்டே பண்ண போகிறாங்க. இன்றைக்கி காலைல 10 மணிக்கு வெக்கேட் பண்ணதாக இருந்துச்சு. இந்த ஏரியாவும் இந்த வாகமனும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறையா சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே என்ன ஒன்று, பைக் ரெண்டல் கிடையாது. ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணி வச்சுருக்காங்களாம் பைக் ரெண்டல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஓன் வெஹிக்கிள் கொண்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், எல்லா பக்கம் சுற்றி பார்க்கலாம். பைக்கில் வந்தால் கூட எல்லா பக்கம் சுற்றி பார்க்கலாம். நம்மளை மாதிரி சோலோ வரவங்களுக்கு வேறு வழி இல்லை, ஆட்டோ எடுத்து தான் ஆகணும். ஆட்டோ சொல்லியிருக்கேன், ஒரு புக் பண்ணியிருக்கேன் ஒரு ஆட்டோ சீப் ரேட்டில். நம்ம தமிழ்காரர் தான், ஆட்டோக்காரர் தமிழ்காரர் தான். இங்கே ரிசப்ஷனில் இருக்க தம்பியும் தமிழ் தான், நல்லா தமிழ் பேசுகிறார். இங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஆட்டோ நம்பர் கிடச்சிது, பேசியிருக்கேன். காலைல 7 மணிக்கு ஆரம்பிட்டுருக்காங்க. சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த வாகமண்ணை. போகலாம். எப்படி இருக்குது பாருங்கள். நேற்றுலேருந்து இதை தான் காமிச்சிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு போர் அடிக்க பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். அழகான டீ எஸ்டேட்டு. சரி, ரூம் போகலாம். ஆட்டோ வந்ததும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபால்ஸுக்கு போய் குளிக்கலாம்னாரு. ரூமில் குளிக்க வேண்டாம், நம்ம ஃபால்ஸில் போய் குளிப்போம் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னாச்சு. குளிச்சுட்டு எங்கெங்கே போகலாங்கிறத பார்க்கலாம். போகலாமா? 7 மணிக்கு வருது வண்டி. கிளம்பிட்டோம், வண்டி வந்துருச்சு. நான் ஆட்டோன்னு சொல்லியிருந்தேன், தப்பாக சொல்லிட்டேன். ஆட்டோ கிடையாது, ஜீப்பு. நான் ஜீப்பு தான் தெரியும், நேற்று ஜீப்பு தான் சொன்னார். நான் காலையில் கொண்டு சொல்லதில்லை, இந்த வண்டி வந்துச்சு. காலையில் சொல்லல, ஆட்டோன்னு சொல்லிட்டேன். சரி, ஏறலாம், வண்டியில் ஏறலாம். இன்றைக்கி நாள் முழுக்க இந்த ஜீப்பில் தான் நம்ம அண்ணன் கூட ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ணன் பேர் என்ன? அனூப்பு. தமிழ் நல்லா பேசுவார். தமிழ் தானே சொந்தவர்? தமிழ் தான். ஏறலாம் உள்ள. முக்கியமான மாற்றத்தை எடுத்துகிட்டு போனோம்னா ரோடு எப்படி செம்ம சூப்பராக இருக்குது. பஸ் ஒன்று வருது பாருங்க. இங்கே போய் கோட்டை போகிற பஸ்ஸு. அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது, ஸ்டெப் போட்டு ஏறிக்குங்க. செம்மையாக இருக்குல்ல. நம்ம ஆஃப் ரோடில் போயிட்டுருக்கோம் பாருங்கள், எவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குன்னு பாருங்கள். 2 பக்கம் காடு, மரம், செடி கொடி, கையெல்லாம் ஆடத்தான் செய்யுது. ரொம்ப மோசமான இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. போலாம். அப்படியே கட் பண்ணிட்டு வண்டி வாரதை பாருங்கள். உங்களுக்கு காமிக்காண்டி இந்த மாதிரி கீழே இறங்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆஃப் ரோடில் இவ்வளோ சூப்பராக வண்டி வந்துட்டுருக்கு. ஏறலாமா? காமிக்காண்டி தான் உங்களுக்காண்டி இறங்கினேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அது வீடியோ பார்த்துட்டு ஒரு தெரியலைங்க. ஆமாம் ஆமாம், தண்ணியும் போகுது, தண்ணிக்குள்ளே இறங்கி கார் போயிட்டு இருக்கு. காரா ஜீப். மலையை பாருங்கள் சார். ஒரு நல்ல ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கோமுங்க. நம்ம இப்போ போகக்கூடிய இடம் கல்லாற்றுப்பாறை அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸுக்கு போக போகிறோம். அண்ணன் கூட ஜீப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. அண்ணன் கூட இந்த ஃபாரஸ்ட்டை பாருங்கள். இதான் என்ட்ரன்ஸு, இது உள்ளே போகணும். செம்மையாக இருக்குது. கல்லாற்றுப்பாறை வாட்டர் ஃபால்ஸுக்கு என்ட்ரன்ஸு தான், இங்கேருந்து ஆரம்பிக்கி போகலாம் ஃபால்ஸ் நோக்கி. லெட்ஸ் கோ. கல்லாற்றுப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் போகலாமண்ணா. ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துவிட்டோம். இன்னும் அந்த வழியாக சுற்றி போகணும். ஃபால்ஸ் பக்கத்துலேயே கார் போகும்னு நினைக்கிறேன், ஜீப் போகலாம். பாருங்கள், ஜீப்பு ஃபால்ஸ் பக்கத்துலேயே போகுது. இதே மாதிரி யாருமே கூப்பிட்டு வர மாட்டாங்க நம்மளை. ஃபால்ஸுக்கு வந்தாச்சுங்க. கல்லாற்றுப்பாறை இந்த ஃபால்ஸு பேர். எப்படி இருக்கு பாருங்க, நமக்கிட்டே கட்டி வச்ச மாதிரி. நம்ம மட்டும்தான் இருக்கோம். நம்ம கூட வந்து அனுப்பண்ண ஜீப்பு அனுப்பண்ண மட்டும்தான். 3 பேர் தான் இருக்குது, 2 பேர் தான் இருக்கும். அந்த ஜீப்பை சேர்த்து 3. அதுக்கு உயிர் இருக்குது, அதனால் 3 பேர் நான் சொல்லுது. எப்படி இருக்கு? நேற்று கூட நம்ம 3 பேர் போனோம். இன்றைக்கி நம்ம மட்டும் குளிக்க போகிறோம். இந்த ஃபால்ஸ் என்ஜாய் பண்ண போகிறோம். கல்லாற்றுப்பாறை ஜீப்பு
இப்போ அண்ணன் ஜீப் அங்கேருந்து ஓட்டிட்டு வர போகிறாரு. எப்படி வராரு பாருங்க. இதுதான் ஜீப்பில் வரணுங்கிறது. நம்ம கார்லேயோ பைக்லேயோ வந்து அந்த மாதிரி வர முடியாது, ரைட் பண்ண முடியாது. செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம ஜீப்பும் அண்ணனும் நம்ம 3 வருஷம் இடத்துல குளிக்க போகிறோம். எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. காலையில் மணி 8:05ங்க. ஆரம்பிக்கலாமா? அந்த கல்லாத்து பாறை நீர்வீழ்ச்சியில் குளிக்க தண்ணி எப்படி வருது பாருங்க. செம்மையாக வந்துட்டு இருக்கு. அப்படியே போகுது சூப்பராக. யாருமே இல்லாத காட்டுக்குள்ள நாம மட்டும் குளிக்க போறோம். தண்ணி பட்டுக்கு பரவாயில்ல, தொடச்சுக்கலாம். எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த அருவியில் குளிச்ச ஃபீலிங் கிடைச்சிருக்கா? அப்படி இன்னொரு வாட்டி போலாமா? தள்ளுது. சரி, நான் பொறுமையாக குளிக்கிறேன். குளிச்சுட்டு உள்ளே காமிக்க வேண்டாம், கேமரா தொடச்சிட்டோம். கல்லாத்துப்பாறை வாட்டர் ஃபால்ஸில் செம்மையாக குளிச்சு முடிச்சாச்சு. பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. செம்ம குளிப்பு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அருவியில் இருந்து குளிச்சிருக்கேன் தனியாக, நான் மட்டும். இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம ஊரில் குற்றாலம் ஃபால்ஸில் கூட்டமாக 5 நிமிஷம் குளிக்கிறது அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. தனியாக நாம் மட்டும் ஒரு மொத்த அருவி நமக்கு மட்டுமே சொந்தம். 1/2 மணி நேரத்துக்கு அருமை. அங்கேருந்து அங்கே வரைக்கும் குளித்து நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் முடிஞ்சால் வாங்க. அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் தரேன் கடைசியில். இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி ஜீப்பில் தான் வர முடியும், வேறு எந்த ஆப்ஷன் இல்லை. செலவு கூட கொஞ்சம் ஆனாலும் பரவாயில்ல. சுற்றி பார்த்துட்டு வந்தோம். எப்படி இருக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். கல்லாற்றுப்பாறை வாகமன். லைக் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு இவ்வளோகான வீடியோ எடுக்கிறேன், ரிஸ்க் எடுத்து வந்து செலவு பண்ணி. லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. 5-6 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அடுத்த இடத்துக்கு. இந்த கல்லாற்றுப்பாறை ஃபால்ஸுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பலாம். இந்த அருமையான ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பலாம். நன்றி. அடுத்த இடத்துக்கு போகலாம். லெட்ஸ் கோ. நம்ம ஜீப்பில் ஏறலாமா? இந்த கல்லாற்றுப்பாறை ஃபால்ஸுக்கு ஒரு நன்றி. கிளம்பிட்டோம். நாங்கள் ஜீப்பில் தான் இருக்கோம். பாய். எப்படி போகிறாருன்னு பாருங்க. நமக்கு தான் பயமாக இருக்குது. நம்ம ஜீப்பில் போயிட்டுருக்கோம், நடந்து போகல. தெரியுதா உங்களுக்கு? பாய். கல்லாற்றுப்பாறை ஃபால்ஸ். மீண்டும் வருவோம் கண்டிப்பாக அடுத்த வாட்டி. சாப்பிட வந்திருக்கேன். அவங்க வண்டி பார்க் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். அவ்வளோ போய் பரோட்டா சொல்லியிருக்கோம், முட்டை கறி.
சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு நான் எடுத்துக்கணும். பீஃப் கேட்டேன், பீஃப் ரெடி ஆகலை. மணி 9 தான் ஆகுது, பீஃப் ரெடி ஆகலை. அதனால் முட்டைக்கறி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணலாம். சீஸ் பரோட்டா சூப்பர், ரொம்ப நைஸு, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. எஸ், இன்னைக்கு அடுத்து நமக்கு இந்த முட்டை அவ்வளோதான். ஒரு ஃபிஷ் ஃபார்முக்கு வந்திருக்கவங்க. இல்லை என்ட்ரன்ஸ் 50 ரூபா டிக்கெட்டு. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் நம்ம படகுல அந்த பரிசலில் போய் மீனுக்கு உணவு போடுறது தான் ஒரு அழகுன்னு நினைக்கிறேன். இதில் உள்ளே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்க செம்ம சூப்பராக இருக்குது. இதுக்கு ஒரு 50 ரூபாயா, அந்த பரிசலில் போனால் 100 ரூபாய் ஒரு ஆளுக்கு. இடத்த பார்த்துருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த பாறைக்கு இடையில கல்கோரிக்குள்ளே நம்ம இதாக டூரிசமாக மாற்றிட்டாங்க. நம்ம ஊரில் சாதாரண கல்கோரியாக இருக்குது, அதை வேஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக மாற்றி செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே போயிட்டு உள்ளே ஹோட்டல் இருக்குது, வேணாலும் உள்ளே வந்து சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ஃபேமிலியாக வந்து அங்கங்கே அலைய முடியலன்னா நீங்கள் காசை பார்க்கலாம், உள்ளே வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் பணம் சேவ் பண்ணால் நீங்கள் வெளியே கேரளா ஹோட்டலில் சின்ன சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டா கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம் பணத்தை. நாங்கள் வெளியே தான் சாப்பிட்டாச்சு. நம்ம உள்ளே போகலாமா? இந்த பரிசலில் போகிறது தான் வந்திருக்கோம். இதுக்கு தனியாக 100 ரூபா டிக்கெட் நினைக்கிறேன். டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகலாம். பரிசலில் போகிறதுக்கு 100 ரூபா டிக்கெட்டுங்க. ஜாக்கெட் போட்டு தான் போகணுமா? போகலாம். ஜாக்கெட் வச்சுருக்காங்க, போட்டுட்டு கிளம்பியாச்சு. மீன் வரது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? நம்ம கூட வரும் இந்த மீன்லாம். இதில் ஃபுட்டு கொடுத்துருக்காங்க, மீனோட ஃபுட்டு. இது நம்ம அந்த மீன் போடணும். இதுதான் கான்செப்ட்டு. பாருங்கள், நம்ம கூட வருது பாருங்கள். இதை எடுத்து அப்படி உள்ளே போடணுமா? இது போடணுமா? அப்படி கையில் வச்சுட்டா அது நம்ம எடுத்துக்கிடுமோ? உள்ளே வந்து தெரியுமா? அங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுது. அப்படியே ஐயோ ஒன்றுமே செய்ய மாட்டேங்க. பாருங்க, கையில் வந்து சாப்பிட பாருங்க. எங்கே பாருங்க, எத்தனை தட்டி கலர் மீன். ஐயோ ஆஹா, செம்ம சந்தோஷமுங்க, ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் வாழைப்பழம் இன்றைக்கி. ஆனால் குறையா தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வாளி நிறையா கூட கொடுத்தா சாப்பிட்றது. ஒன்றையும் காணும். நான் எடுத்துருக்கேன், ஒன்றும் வரல. அந்த பக்கம் போயிடுச்சு. இல்லை வருது. இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பாருங்க எவ்வளோ மீன், கலர் மீன் செம்மையாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து போடுமா? கையில் வச்சுட்டா பாருங்க. பாருங்க, ஐயோ கை கூச்சமாக இருக்கு. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சூப்பராக ஆடு வாழைப்பழத்துக்கு இன்றைக்கி ஒன்றுக்கு பாருங்கள். ஆடு வாழைப்பழக்கு அப்படி போயிடுது, அந்த பக்கம் போகுது. சாதாரண கல்கோரி வேஸ்ட் பண்ணாமல், கல்கோரி முடிஞ்சதும் அதை வேஸ்ட் பண்ணாமல் டூரிசம் ஆக்கியிருக்காங்க பாருங்கள். இதை நம்ம ஊரே இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம ஊர்லேயே கல்கோரி இருக்குது. நம்ம ஊர் அவுட்டர்லே, சுரண்ட அவுட்டர்லே இது மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும். இது டூரிஸ்ட் மக்கள் நிறையா வாரதுனால இது ஆகுது, நம்ம ஊருக்குலாம் ஆகாது. இன்னும் கொஞ்சம் போடுவோம். வா 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 கடி தூக்குடா. இன்னும் செஞ்சிருப்போம், பயமாக இருக்குது. இதுதான் வருது பாருங்க. வா 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 எத்தனை தண்டி கலர் மீன் வருது. வா ஓடியா. ஆஹா அப்படி தடை கொடுத்தாலும் ஒன்றுமே செய்ய மாட்டேங்க. இவங்களாம் யாரா வருவாங்கன்னு காத்து கிடக்கும் உங்களுக்கு. நம்மளை மாதிரி ஆள் வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல சாப்பாடு நிறைய கிடக்குங்க. எவ்வளோ மீன் அங்கே பாருங்க. ஐயோ ஆகா
ஆகா தடை கொடுக்க பாருங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்குது, எதுவுமே செய்ய மாட்டேங்குது. ஐயோ எதுவுமே செய்ய மாட்டேங்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. ரொம்ப ஓவராக வீடியோ எடுக்கண்டா, நான் எல்லா சாப்பாடும் கொடுக்க மீனுக்கு கட் பண்ணுறேன். சரியா, ஃபுல்லாக வீடியோ எடுத்தாலும் போர் அடிக்கும். சரி, சாப்பாடு காலி ஆயிடுச்சு வாளியில். கடைசி வகை, கடைசி சாப்பிடுங்க மீன்களா. எப்படி உருவி சாப்பிட்டு பாருங்க, பயங்கர பசியில் இருக்கு எனக்கு. கையை தோண்டி உருவி விரலாம் உருவி சாப்பிடுது. ஐயோ ஏன் ஒரு விரல் வாய்க்குள்ளே போயிடுச்சு. சரி, சூப்பராக இருந்துச்சு. இந்த மீன்களுக்கு ஒரு நன்றி. பாய், போயிட்டு வரேன் தங்கங்களா. நான் அடுத்த வருஷம் வந்து அவங்கள மீட் பண்ணுறேன். பாய்மா, பாய் செல்லம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக வருவேன், உங்களெல்லாம் பார்க்க வருவேன். நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா. நானும் பாய். இந்த மீன்குட்டிக்கு சரி அப்படி இல்லை, வேறு பார்க்க ஒன்றும் இல்லை, அப்படியே ரவுண்ட் அடித்து வெளியே போட்டுப்பாங்க நினைக்கிறேன். அந்த தாரா கூட வாத்து கூட நிறையா நிற்கிது, அது பார்க்க அழகாக இருக்குது. சரி, ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து காண்போம். சரி, இந்த ஃபிஷ் ஃபார்முக்கு ஒரு நன்றி. வெளியே வந்தாச்சு, கிளம்பிட்டோம். ஆமாம், முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இந்த வீடியோ இதோடு எண்ட் பண்ணிக்கலாம். நான் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் போக வேண்டியிருக்கு. எல்லாம் மொத்தமாக போட்டால் உங்களுக்கு பார்க்க டைம் இருக்காது, போர் அடிச்சிடும். அதனால் ரெண்டு இடமா உங்களுக்கு கவர் பண்ணி வீடியோ போடுறேன். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறதுக்கு, வேறு ஒன்று சொல்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் காட்டும். இந்த மீன் கூட நல்லா விளாண்டி பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரிங்க, முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். இன்னும் 2-3 இடங்கள் போண்டிருக்கு, இன்னும் 10 இடங்கள் போண்டிருக்கு, தனித்தனியாக போடுறேன். நன்றி, வணக்கம், பாய்.